நீங்க எப்போதாவது அதாவது இந்த மாசத்தோட 28ஆம் தேதி போல உங்க வங்கி கணக்க பார்த்துட்டு ஒரு பெரிய அதிர்ச்சியோட உட்கார்ந்திருக்கிறீங்களா? இது நெறைய பேருக்கு நடக்கிற ஒரு விஷயம்தான். ஆமா, மாசம் முழுக்க மாடா உழைச்சிருப்போம். ஓரளவுக்கு நல்ல சம்பளமும் வந்திருக்கும். ஆனா இப்ப அக்கவுண்ட்ட பார்த்தா ஏதோ கொஞ்சூண்டு பணம் மட்டும்தான் மிச்சம் இருக்கும். நான் சம்பாரிச்ச பணம் எல்லாம் எங்க தான் போச்சு அப்படின்னு நீங்க அடிக்கடி உங்களுக்குள்ளே கேட்டுக்கிறீங்களா? கண்டிப்பா கேட்பாங்க. கவலைப்படாதீங்க. நீங்க மட்டும்தான் அந்த வலியை அனுபவிக்கிறீங்கன்னு நினைக்க வேண்டாம். நிச்சயமா. இது நடுத்தர வர்க்கத்துல இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான ஒரு வழிதான். சொல்லப்போனா, ஒரு ஓட்ட விழுந்த வாளியில தண்ணிய நிரப்பிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் பலரோட நிதி நிலைமை இப்போ இருக்கு. கரெக்ட். தண்ணி உள்ள வந்துகிட்டே இருக்கு. ஆனா வாளி எப்பவுமே காலியாவே இருக்கு. ஆமா. நாம எங்க தப்பு பண்றோம் அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியாம பலரும் திணறாங்க. இந்த ஓட்ட உண்ட வாளி உதாரணம் மிக சரியான ஒண்ணு. ஆனா நம்ம வழக்கமா என்ன பண்ணுவோம் தெரியுமா? என்ன பண்ணுவோம்? வாளியில உள்ள ஓட்டையை அடைக்க முயற்சி பண்றதுக்கு பதிலா இன்னும் கொஞ்சம் பெரிய வாளி கிடைச்சா சரியாயிடும். இல்லனா இன்னும் வேகமா தண்ணியை ஊத்துனா வாளி நிறைஞ்சிடும்னு நினைப்போம். அதாவது அடுத்த வருஷம் சம்பள உயர்வு கிடைச்சா நம்ம பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துடும்னா நம்புறோம். அதேதான். இந்த ஒரு மாயையை உடைக்க தான் இன்னைக்கு நம்ம இந்த ஆழமான உரையாடலை தொடங்க போறோம். இதுக்காக நாம எந்த நவீன பொருளாதார நிபுணரோட புத்தகத்தையும் தேடி போக போறது இல்ல. அப்புறம் எதை பார்க்க போறோம்? பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி மனிதனோட மனசையும் பொருளாதாரத்தையும் ரொம்ப துல்லியமா எடை போட்ட சாணக்கியரோட நிதி சார்ந்த அறிவுரைகளை தான் இன்னைக்கு நாம அலச போறோம். ஓ, சாணக்கியரோடதா? ஆமா, பணக்காரராக முடியாததற்கு காரணம் இதுதான், அப்புறம் பணத்தை அழிக்கும் பழக்கங்கள் அப்படின்னு அவர் விட்டு சென்ற குறிப்புகள் இன்றைய நவீன காலத்துக்கும் எவ்வளவு சூப்பரா பொருந்துதுன்னு பார்க்க போறோம். அதுதான் இதுல உள்ள மிகப்பெரிய சுவாரஸ்யமே. இப்ப பாத்தீங்கன்னா தொழில்நுட்பம், டிஜிட்டல் பேமெண்ட்னு பல விஷயங்கள் மாறிடுச்சு. ஆமா, எல்லாமே மாறிடுச்சு. ஆனா மனிதனோட அடிப்படை உளவியல் பல நூற்றாண்டுகளா மாறவே இல்ல. சாணக்கியர் ரொம்ப அழுத்தமா பதிவு செய்யற முதல் உண்மை என்னன்னா, ஒரு மனுஷன் சம்பாதிக்கிறதாலேயே பணக்காரன் ஆக மாட்டான். ஓ, சம்பாத்தியம் மட்டும் பத்தாது. நிச்சயமா பத்தாது. அவன் செலவழிக்கிற பழக்கம்தான் அவனோட எதிர்காலத்தை முடிவு செய்யுதுன்னு சொல்றாரு. அதாவது குறைவான வருமானம் வறுமைக்கு காரணம் இல்ல, தவறான பழக்க வழக்கங்களே காரணம்னு அவர் சொல்றாரு. ஒரு நிமிஷம், இங்க நான் கொஞ்சம் முரண்படுறேன். சொல்லுங்க. ஏன்னா இப்போதேனா விலைவாசி எவ்வளவு அதிகமா இருக்குன்னு நம்ம அன்றாடம் பார்க்கறோம். வாடகை, மருத்துவ செலவு, பசங்களோட ஸ்கூல் ஃபீஸ்னு அடிப்படை தேவைக்கு பல நேரங்கள்ல பணம் பத்தல. உண்மைதான். அப்படி இருக்கும்போது வருமானம் குறைவா இருக்கிறது தானே நிஜமான பிரச்சனை அப்படிங்கிற கேள்வி இயல்பாவே வருது இல்லையா? வருமானமே கம்மியா இருக்கும்போது நம்ம பழக்க வழக்கங்களை குறை சொல்றது எந்த அளவுக்கு நியாயம்? நீங்க கேக்குறது முற்றிலும் நியாயமான ஒரு வாதம். அதாவது அடிப்படை தேவைகளை கூட பூர்த்தி செய்ய முடியாத அளவுக்கு ஒருத்தருக்கு ரொம்ப குறைந்த வருமானம் இருந்தா அங்க வருமானம் தான் பிரச்சனை. ஆமா, அதுல எந்த சந்தேகமும் இல்ல. அத சாணக்கியரும் எங்கேயும் மறுக்கல. ஆனா அவர் சுட்டிக்காட்டுறது யார பத்தினா, அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு நடுத்தர மற்றும் அதிக வருமானம் வாங்குறவங்கள பத்தி தான். ஓஹோ, நடுத்தர வர்க்கத்தை பத்தி? ஆமா. இப்போ ஒருத்தர் மாசம் 30,000 சம்பாதிக்கலாம், இன்னொருத்தர் மாசம் 2 லட்சம் சம்பாதிக்கலாம். ஆனா 2 லட்சம் சம்பாதிக்கிறவரும் மாச கடைசியில கிரெடிட் கார்டு பில் கட்ட முடியாம திணறுகிறார்னா அங்க பிரச்சனை நிச்சயமா வருமானம் கிடையாது. அதாவது சம்பளம் ஏறும்போதெல்லாம் நம்ம வாழ்க்கை முறையோட செலவுகளும் மாயாஜால மாதிரி ஏறிடுது, அதானே? எக்ஸாக்ட்லி. அததான் அவர் குறிப்பிடுறாரு. வறுமை அப்படிங்கிறது நாம சம்பாதிக்கிற தொகையில இல்ல, நாம செலவழிக்கிற விதத்துல தான் இருக்கு. இது உண்மையிலே ஒரு புது கோணத்தை கொடுக்குது. இத நம்ம இப்படி பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அதிக வருமானம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது ஒரு காரோட ரொம்ப சக்தி வாய்ந்த விலை உயர்ந்த என்ஜின் மாதிரி. அருமையான உதாரணம். இன்ஜின் சூப்பரா இருக்கு, நிறைய குதிரைத்திறன் இருக்கு. ஆனா தவறான செலவு பழக்கம் அப்படிங்கிறது அந்த காரோட ஹேண்ட் பிரேக்கை முழுசா போட்டுக்கிட்டே காரை வேகமா ஓட்ட முயற்சி பண்ற மாதிரி இருக்கு. கரெக்ட். நாம என்ன நினைக்கிறோம், கார் வேகமா போகல அப்படின்னா இன்ஜின் சரியில்லைன்னு நினைச்சு இன்னும் ஆக்சிலரேட்டரை மிதிக்கிறோம். அதாவது இன்னும் கொஞ்சம் சம்பளம் வேணும்னு ஓடுறோம். ரொம்ப துல்லியமான ஒப்பீடு இது. அந்த ஹேண்ட் பிரேக்கை ரிலீஸ் செய்யாம நீங்க எவ்வளவு பெட்ரோல் போட்டாலும் சரி, எவ்வளவு பெரிய இன்ஜினை மாத்தினாலும் சரி, வண்டி முன்னாடி போக போறது இல்ல. ஆமா, பெட்ரோல் தான் வீணாகும். கண்டிப்பா. நீங்க ஆக்சிலரேட்டரை மிதிக்க மிதிக்க எரிபொருள் வீணாக எரியுமே தவிர கார் நகராது. அதிக வருமானம் வரும்போது என்ன நடக்குதுன்னா, நாம அந்த ஹேண்ட் பிரேக்கை இன்னும் இறுக்கமா புடிச்சுக்கிறோம். அதுதான் நிஜம். அதனாலதான் மாச முடிவுல பணம் இல்லாததுக்கு காரணம் குறைந்த வருமானம் தான் அப்படிங்கிற மாயைய சாணக்கியர் உடைக்கிறாரு. நாம எந்த அளவுக்கு பழக்கங்களை மாத்தாம வருமானத்தை மட்டும் உயர்த்த நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம பொருளாதார நிலைமை சிக்கலாகிட்டே போகும். ஆக வருமானம் மட்டும் நம்மளை காப்பாத்தாது,
நம்ம பழக்கங்கள் தான் காப்பாத்தும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாகுது. ஆமா. அப்படின்னா அந்த பழக்கங்கள் எப்படி நம்ம அன்றாட வாழ்க்கையில உருமாறி நம்மளை ஏமாத்துதுன்னு நம்ம பார்க்கணும். சாணக்கியர் சொல்றத பாருங்க, சிறிய வீண் செலவுகள் பெரிய வறுமையை உருவாக்கும்னு சொல்றாரு. ம். இது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. நாம பொதுவா பெரிய செலவுகளை செய்யும்போது நிறைய யோசிப்போம். ஒரு வீடு வாங்குறதுக்கோ கார் வாங்குறதுக்கோ பல மாசங்கள் திட்டமிடுவோம். ஆனா இந்த சிறிய வீண் செலவுகள் எப்படி பெரிய வறுமை உருவாக்கும்? ஏன்னா பெரிய செலவுகள் நம்ம கண்ணுக்கு நல்லா தெரியும். அது நம்ம மூளைக்குள்ள ஒரு எச்சரிக்கை மணி அடிக்கும். ஆனா சின்ன செலவுகள் நம்மளோட மூளையோட ரேடார்லயே சிக்காது. ஓ, நாம அது ஒரு செலவாவே பார்க்கறது இல்ல. அதேதான். இந்த நவீன உலகத்துல சாணக்கியரோட இந்த வரி எவ்ளோ பொருத்தம்னு பாருங்க. இன்னைக்கு எல்லாமே ரொம்ப ஈஸியாயிடுச்சு. ஒரு காலத்துல கையில 500 ரூபா நோட்டை கொடுக்கும்போது பணம் நம்மளை விட்டு போகுதுங்கிற ஒரு வலி இருக்கும். கண்டிப்பா இருக்கும். ஆனா இன்னைக்கு யுபிஐ மூலமா ஒரு QR கோட ஸ்கேன் பண்ணா ஒரு சின்ன சத்தத்தோட பணம் போயிடுது. எந்த வலியும் அங்க இல்ல. ஆமா, அந்த டிங் சத்தம் வந்த உடனே வேலை முடிஞ்சுது. கரெக்ட். இணையத்துல ஏதோ ஒரு தள்ளுபடி கிடைக்குதுன்னு வாங்குற பொருட்கள், நாம பயன்படுத்தவே செய்யாத பல ஆன்லைன் சப்ஸ்கிரிப்ஷன், தினமும் குடிக்கிற விலை உயர்ந்த காஃபின்னு இது எல்லாமே ரொம்ப சிறிய தொகையா தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். அதுதான் பிரச்சனையே. பரவாயில்ல, இது வெறும் 100 ரூபாய் தானே, அல்லது நான் இவ்ளோ கஷ்டப்பட்டு வேலை செய்யறேன், இந்த சின்ன சந்தோஷத்தை கூட நான் அனுபவிக்க கூடாதான்னு நமக்கு நாமே ஒரு நியாயத்தை கற்பிச்சுக்கிறோம். அந்த மனநிலை தான் ஆபத்து. இந்த சின்ன தொகைகள் எல்லாம் நம்ம மூளையோட எச்சரிக்கை அமைப்பை தாண்டி ஈஸியா போயிடுது. சரியா சொன்னீங்க. அந்த நான் இதுக்கு தகுதியானவன் அப்படிங்கிற மனநிலை தான் அந்த சின்ன செலவுகளுக்கு பெரிய அடித்தளம். ஆனா இந்த 100, 200 ரூபாய்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு மாசத்திலயோ அல்லது ஒரு வருஷத்திலயோ எவ்வளோ பெரிய தொகையா மாறுதுன்னு கணக்கு போட்டு பார்த்தா நம்ம அதிர்ந்துடுவோம். நிஜமா அதிர்ந்துடுவோம். ஒரு பெரிய மரத்தை ஒரே அடியில வெட்டி வீழ்த்துவது பெரிய செலவுனா, அந்த மரத்தை உள்ளுக்குள்ளேயே மெல்ல மெல்ல அரித்து வீழ்த்தும் கரையான் மாதிரி தான் இந்த சிறிய வீண் செலவுகள். அட, கரையான் உதாரணம்? ஆமா, அது மரத்தை வெளியில இருந்து பார்க்க நல்லா இருக்கிறது போலவே காட்டும், ஆனா உள்ள மொத்தமா காலியா இருக்கும். அந்த கரையான் உதாரணம் கொஞ்சம் பயமுறுத்துது, ஆனா அதுதான் நிஜம். அந்த வாளியோட மிகச்சிறிய நம்ம கண்ணுக்கு தெரியாத ஓட்டைகள் இதுதான். உண்மைதான். சரி, இதுக்கு அடுத்தபடியா சாணக்கியர் இன்னொரு முக்கியமான உளவியலை தொடராரு. மற்றவர்களை பார்த்து போட்டி போடுவது, அப்புறம் காட்டிக்கொள்வதற்காகவே செலவழிப்பது. ஷோ ஆஃப் பண்றது. ஆமா, இன்றைய சமூக வலைத்தள காலத்துல இது எவ்ளோ பெரிய முரண்பாடுன்னு யோசிச்சு பாருங்க. பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பெரிய ஸ்மார்ட் டிவி வாங்கிட்டார், இல்ல ஆபீஸ் நண்பர் ஒரு புது கார் வாங்கிட்டார்னா நமக்கும் அது வேணும்னு ஒரு சமூக அழுத்தம் இயல்பாவே வந்துருது. கண்டிப்பா வந்துரும். உண்மையில அந்த பொருள் நமக்கு தேவைப்படுதா, இல்ல அதுக்கான இஎம்ஐ கட்டுற திறன் நமக்கு இருக்கான்னு யோசிக்கிறத விட மத்தவங்க முன்னாடி நம்மள பெரிய ஆளா காட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நாம அதிகமா செலவழிக்கிறோம். இது ஒரு வகையான நவீன கால அடிமைத்தனம்னு தான் நான் சொல்லுவேன். சமூக வலைத்தளங்கள் வந்த பிறகு இது பல மடங்கு அதிகமாயிடுச்சு. ஆமா, எல்லாமே இன்ஸ்டாகிராம் போஸ்டுக்காக நடக்குது. தனக்கு கொஞ்சமும் சம்பந்தம் இல்லாத, தன்னை மதிக்காத நபர்களோட கண்கள்ல தான் ஒரு வசதியானவன்னு காட்டிக்க ஒரு மனிதன் தன் எதிர்காலத்தையே அடமானம் வைக்க தயாரா இருக்கான். கேட்கவே கஷ்டமா இருக்கு. இங்கதான் சாணக்கியரோட எச்சரிக்கை ரொம்ப கடுமையா இருக்கு. உன் கையில இருக்கிற பணத்தை நீ மதிக்கலனா ஒரு நாள் பணம் உன்னை விட்டு போயிடும்னு அவர் சொல்றாரு. பணத்தை மதிக்கணும்னா எப்படி? பணத்தை மதிக்கிறதுனா அத பெட்டியில பூட்டி வைக்கிறது கிடையாது. அந்த பணம் எவ்வளவு கடின உழைப்பால, உங்களோட எவ்வளவு வியர்வையால வந்துச்சுன்னு உணர்ந்து அதை தேவையற்ற பகட்டுக்காகவும் பிறரோட பொறாமைக்காகவும் அழிக்காம இருக்கிறது தான் பணத்தை மதிக்கிறது. நீங்க சொல்றத பார்த்தா கையில இருக்கிற பணத்தோட அருமையை உணராம வேறெங்கேயோ இருக்கிற ஒருத்தரோட பாராட்டுக்காக அதை அழிக்கிறது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்னு நல்லா புரியுது. ஆமா. இந்த 3 பழக்கங்களும், அதாவது மூளையை ஏமாத்துற சின்ன செலவுகள், மத்தவங்களோட போட்டி போடுறது, அப்புறம் சேமிக்காம வாழ்றது, இது 3 சேர்ந்து ஒருத்தனை எப்படி மெல்ல கொல்லும் விஷமா மாறுதுன்னு இப்ப ரொம்ப தெளிவாகுது. இது ஏதோ ஒரு நாள்ல நடக்கிற விபத்து இல்ல. இல்ல, இது நாளுக்கு நாள் நாமே விரும்பி சாப்பிடுற நஞ்சு. ஆமா, இது ஒரு மிக மோசமான தீய சுழற்சி. மத்தவங்கள பார்த்து போட்டி போடும்போது தேவையில்லாத செலவுகள் அதிகமாகுது. செலவுகள் அதிகமாகும்போது சேமிப்பு அப்படிங்கிறது முற்றிலும் இல்லாம போகுது. சேமிப்பு இல்லனா எல்லாமே காலி. கரெக்ட். சேமிப்பு இல்லாதப்போ வாழ்க்கையில ஒரு சின்ன அவசர மருத்துவ தேவையோ அல்லது வேலை இழப்போ வரும்போது மனிதன் மொத்தமா நிலைகுலைந்து போறான். மறுபடியும் கடன் வாங்குறான். அந்த கடனை அடைக்க மறுபடியும் உழைக்கிறான். இப்படியே அந்த சுழற்சியில மாட்டிக்கிறான். இந்த சுழற்சியை கேட்கும் போதே கொஞ்சம் மூச்சு முட்டுது. சரி, நாம பிரச்சனை என்னன்னு பேசிட்டோம், அந்த மெல்ல கொல்லும் விஷங்கள் எதுன்னு பார்த்துட்டோம். இப்போ இதுல தப்பிக்கிற வழி என்ன?
அது ரொம்ப முக்கியம். உண்மையான வெற்றியாளரா மாறுறது எப்படி அப்படிங்கிற தீர்வை நோக்கி நாம நகரணும். சாணக்கியர் இதுக்கும் ரொம்ப தெளிவான 3 விதிகளை முன்வைக்கிறார். என்னென்ன விதிகள்? 1, தேவையில்லாத செலவுகளை நிறுத்துறது. 2, தினமும் சிறிதாவது சேமிக்கிறது. 3, நேரத்தையும் பணத்தையும் மதிக்க கத்துக்கிறது. இதுல எனக்கு அந்த 2வது விதி ரொம்ப சுவாரஸ்யமா தோணுது. தினமும் சிறிதாவது சேமியுங்கள்னு அவர் சொல்றாரு. ம் மாசத்துக்கு ஒரு முறை சேமியுங்கள்னு அவர் சொல்லல. ஏன் அந்த தினமும் அப்படிங்கிற வார்த்தைக்கு இவ்வளவு முக்கியத்துவம்? இது உளவியல் ரீதியா ரொம்ப ஆழமான ஒரு நுட்பம். சேமிப்பு அப்படின்னாலே மாச கடைசியில ஒரு பெரிய தொகையை எடுத்து வைக்கணுங்கிற பயம் நிறைய பேருக்கு இருக்கு. ஆமா, பெரிய அமௌண்ட் நினைச்சு பயப்படுவாங்க. ஆனா தினமும் சிறிதாவது அப்படிங்கிறது பணத்தை மட்டும் இல்ல, ஒரு மனிதனோட மனக்கட்டுப்பாட்டை வளர்க்குற பயிற்சி. இப்போ நீங்க ஜிம்முக்கு போய் மாசத்துக்கு ஒரு நாள் மட்டும் 300 புஷ்அப்ஸ் பண்ண முடியாது, அது உடம்ப முறிச்சிடும். ஐயோ, அடுத்த நாள் எந்திரிக்கவே முடியாது. ஆனா தினமும் 10 புஷ்அப்ஸ் பண்றது ஈஸி. அது தசைகளை வலுவாக்கும். சேமிப்பும் அப்படிதான். தினமும் ஒரு சின்ன தொகையை சேமிக்கும்போது சேமிப்புங்கிறது உங்களோட அன்றாட பழக்கமா, உங்களோட அடையாளமாவே மாறிடுது. ஓ, அடையாளமாவே மாறிடுமா? ஆமா, உங்க ஆழ் மனசுல நான் பணத்தை சேமிக்கிறவன் அப்படிங்கிற எண்ணம் ஆழமா பதியுது. இப்படி சிறுக சிறுக சேர்ற பணம் தான் காம்பவுண்டிங் ஆகி ஒரு பெரிய மூலதனமா மாறி உங்க வறுமையை தடுக்கும், அரணா நிக்கும். மிக அருமையான விளக்கம். அன்றாட பழக்கமா மாத்துறது தான் இங்கே தந்திரம். அது மட்டும் இல்ல, சாணக்கியர் பணத்தை மதிக்கணும் அப்படிங்கறதோட நேரத்தையும் இணைச்சு சொல்றாரு பாருங்க. அது ரொம்ப முக்கியம். நாம பெரும்பாலும் பணத்தை மட்டும்தான் கணக்கு போடுறோம். அந்த பணத்தை சம்பாதிக்க நாம செலவழிச்ச நேரத்தை கணக்கிடுறதே இல்ல. நான் இதை இப்படி புரிஞ்சுக்கிறேன். இப்போ நான் ஒரு தேவையில்லாத பொருள் 1000 ரூபாய் கொடுத்து வாங்குறேன்னா அங்க நான் வெறும் 1000 ரூபாயை மட்டும் இழக்கல. வேற எதை இழக்கிறீங்க? அந்த 1000 ரூபாயை சம்பாதிக்கிறதுக்காக ஆபீஸ்ல நான் செலவிட்ட 3 மணி நேர வாழ்க்கைய என்னோட உழைப்பும் சேர்த்து இழக்கிறேன் இல்லையா? அதுதான் சாணக்கியரோட சிந்தனையோட உச்சமே. நேரமும் பணமும் ஒன்னோட ஒன்னு பிரிக்க முடியாதபடி பிணைக்கப்பட்டது. நீங்க இழந்த பணத்தை மறுபடியும் உழைச்சு சம்பாதிச்சிடலாம். ஆனா இழந்த நேரத்தை இந்த உலகத்துல எந்த பணத்தை கொடுத்தாலும் மீட்டெடுக்க முடியாது. அதனால ஒரு வீண் செலவு செய்யும்போது நீங்க உங்களோட உழைப்பையும் வாழ்நாளையும் தான் வீணடிக்கிறீங்க அப்படிங்கிற விழிப்புணர்வு உங்களுக்குள்ள வந்துட்டா நீங்க அந்த தப்பை செய்யவே மாட்டீங்க. இது உண்மையே ஒரு அகாகரணம் தான் சொல்லணும். நான் என் பணத்தை செலவழிக்கல, என் வாழ்க்கையோட ஒரு பகுதியை செலவழிக்கிறேன்னு எண்ணம் வந்தாலே யாரும் பகட்டுக்காக செலவு பண்ண மாட்டாங்க. கண்டிப்பா பண்ண மாட்டாங்க. இப்போ இந்த ஒட்டுமொத்த உரையாடலோட ரொம்ப முக்கியமான எல்லாவற்றையும் இணைக்கிற ஒரு மையக் கருத்துக்கு நம்ம வரோம். சாணக்கியர் சொல்றாரு, பணம் சம்பாதிப்பது ஒரு திறமை, ஆனா அதை பாதுகாப்பது ஒரு அறிவு. அந்த அறிவை வளர்த்து கொண்டவனே உண்மையான வெற்றியாளர்னு சொல்றாரு. திறமைக்கும் அறிவுக்கும் இடையிலான இந்த வித்தியாசம்தான் ஒட்டுமொத்த பொருளாதார வெற்றியையும் தீர்மானிக்குது. இந்த வித்தியாசத்தை நாம எப்படி புரிஞ்சுக்கிறது? இது ரொம்ப ஆழமான ஆனா நடைமுறைக்கு ரொம்ப தேவையான ஒரு தத்துவம். திறமை, அதாவது ஸ்கில் அப்படிங்கிறது நாம பள்ளியிலையும் கல்லூரியிலையும் கத்துக்கிறது. ஓ, நம்ம எஜுகேஷன். ஆமா, நீங்க ஒரு சிறந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருக்கலாம், ஒரு திறமையான மருத்துவ நிபுணரா இருக்கலாம், அல்லது ஒரு வியாபாரியா இருக்கலாம். உங்களோட துறையில நீங்க எவ்வளவு நுணுக்கங்களை கத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களால அதிக பணத்தை சம்பாதிக்க முடியும். கரெக்ட். சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது உங்க மூளையோட அறிவுத்திறனால நீங்க ஒரு நிறுவனத்துக்கு வைக்கிற உழைப்பால வர்றது. ஆனா அறிவு அல்லது விஸ்டம் அப்படிங்கிறது முற்றிலும் வேறுபட்டது. அது எப்படி மாறுபடுது? ஒருத்தன் எவ்வளவு புத்திசாலியா இருந்தாலும் அவன்கிட்ட நிதானம் இல்லனா, சமூகத்தோட அழுத்தங்களை கையாள்ற திறன் இல்லனா, அவனால அந்த பணத்தை பாதுகாக்கவே முடியாது. அதாவது திறமை அப்படிங்கிறது நிறுவனங்கள்கிட்ட இருந்து நம்ம பணத்தை பெறுவதற்காக பயன்படுத்துறது. ஆனா அறிவு அப்படிங்கிறது அதே நிறுவனங்கள் விளம்பரங்கள் மூலமாவும் சமூக அழுத்தங்கள் மூலமாவும் நம்ம கிட்ட இருந்து அந்த பணத்தை மறுபடியும் பறிக்காம தடுக்கிறது. சரியா? சரியா புடிச்சிட்டீங்க. நவீன கார்ப்பரேட் உலகம் அப்படிங்கிறதே உங்களை செலவழிக்க வைக்கிறதுக்காகவே வடிவமைக்கப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான இயந்திரம். ஆமா, எல்லா பக்கமும் ஆஃபர் போர்டு தான். வண்ணமயமான விளம்பரங்கள், பண்டிகை கால தள்ளுபடிகள், உங்களை ஈஸியா கடன் வாங்க தூண்டுற திட்டங்கள்னு எல்லாமே உங்க கையில உள்ள பணத்தை எப்படியாவது எடுத்துடணும் தான் செயல்படுது. உண்மைதான். திறமை வெளிப்படுது. ஆனா அந்த பணத்தை இந்த வீணான கவர்ச்சிகளுக்கும் தேவையற்ற ஆடம்பரங்களுக்கும் பலியாக்காம தடுத்து நிறுத்தி சரியான வழியில சேமிக்கும் போதுதான் உங்களோட அறிவு வேலை செய்யுது. அருமை. எத்தனையோ திறமைசாலிகள் லட்சக்கணக்கில் பணம் சம்பாதிச்சோம், அதை நிர்வகிக்கிற அறிவில்லாத காரணத்தால அனைத்தையும் இழந்து கடனாளியா நிக்கிறதா நாம கண்கூட பாக்குறோம். அதனாலதான் சாணக்கியர் ரொம்ப தெளிவா வரையறுக்கிறாரு, பணத்தை பாதுகாக்கும் அறிவை வளர்த்து கொண்டவன் மட்டுமே வாழ்க்கையில உண்மையான வெற்றியாளராகிறான். சம்பாதிக்கிறது திறமை, பாதுகாக்கிறது அறிவு.
இதை விட தெளிவா சொல்லவே முடியாது. நாம இந்த ஆழமான உரையாடலோட முடிவுக்கு வந்துட்டோம். நாம இன்னைக்கு விவாதித்த கருத்துக்களை நேயர்களுக்காக ஒரு முறை சுருக்கமா பாத்திரலாம். கண்டிப்பா. மாச கடைசியில பணம் இல்ல அப்படிங்கிற கவலையில தொடங்கணும். அதிக வருமானம் மட்டுமே பணக்காரராக்கும் அப்படிங்கிற மாயையை உடைச்சோம். நாம சம்பாதிக்கிற பெரிய வருமானம் அப்படிங்கிற இன்ஜினை முடக்கி போடுற தவறான செலவு பழக்கங்கள் அப்படிங்கிற ஹேண்ட் பிரேக்கை ரிலீஸ் செய்யாம வாழ்க்கை பயணத்தை வேகமா தொடர முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் யூபிஐ போன்ற நவீன வசதிகள் மூலமா நாம சாதாரணமா செய்யற சிறிய வீண் செலவுகள், அப்புறம் மத்தவங்கள பார்த்து பகட்டுக்காக செய்யற செலவுகள் எப்படி நம்ம வாழ்நாள திருடுற மெல்ல கொள்ளும் விஷயங்கள்னு பார்த்தோம். ஆமா. இறுதியா சம்பாதிக்கிற திறமைக்கும் அதை பாதுகாக்கிற அறிவுக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசத்தை சாணக்கியரோட வரிகள் மூலமா தெளிவா உணர்ந்துகிட்டோம். ஆமா. நாம இந்த உரையாடல் மூலமா தெரிஞ்சுக்கிட்ட மிக முக்கியமான பாடம் என்னன்னா, வறுமை அப்படிங்கிறது நம்மளோட வருமானத்தோட அளவீட்டுல இல்ல, நாம தினமும் எடுக்கிற சிறிய பொருளாதார முடிவுகள்ல தான் இருக்கு அப்படிங்கிறது தான். 100க்கு 100 உண்மை. நீங்க உங்க பணத்தை மதிச்சா அது உங்கள மதிக்கும். வீணான சமூக அழுத்தங்களுக்கு அடிபணியாம உங்களோட நேரத்தையும் உழைப்பையும் மதிச்சு ஒரு சிறு சேமிப்பையாவது அன்றாட பழக்கமாக்கிக்கிட்டா எதிர்காலம் உங்க கைகள்ல பாதுகாப்பா இருக்கும். மிக சரி. இப்போ நேயர்களாகிய உங்களுக்கு ஒரு முக்கியமான சிந்தனையை முன்வைக்க விரும்புறேன். நாம் ஆரம்பத்துல அந்த ஓட்ட விழுந்த வாளி உதாரணத்தை பார்த்தோம் இல்லையா? வாளில தண்ணி வந்துகிட்டே இருக்கு, ஆனா வாளி நிரம்புறதில்ல அப்படின்னு. இப்போ உங்களோட சொந்த வாழ்க்கையை சற்று திரும்பி பாருங்க. நீங்க பணத்தை ஈட்டுற அந்த திறமையை வளர்க்க மட்டுமே உங்களோட 100% சக்தியும் நேரத்தையும் செலவிட்டுக்கிட்டு, மறுபுறம் அந்த பணத்தை பாதுகாக்கிற அறிவை முற்றிலும் புறக்கணிக்கிறீங்களா? யோசிக்க வேண்டிய கேள்வி. உங்க வாளில உள்ள ஓட்டைகளை அடைக்கிற அறிவை வளர்க்காம இன்னும் அதிக தண்ணியை ஊத்தணும்னு மட்டுமே நீங்க வாழ்க்கை பந்தயத்துல ஓடிக்கிட்டு இருக்கீங்களா? சாணக்கியரோட இந்த சுருக்கமான ஆனா கூர்மையான கேள்வியை உங்களோட அன்றாட வாழ்க்கையோட பொருத்தி பாருங்க. நிச்சயமா இது எல்லாரும் சிந்திச்சு பார்க்க வேண்டிய ஒண்ணு. உங்களோட பொன்னான நேரத்தை ஒதுக்கி இந்த ஆழமான உரையாடல்ல எங்களோட பயணித்தமைக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தேடலோட சந்திப்போம்.